சாண்ட்ராவை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே டவுட் வர ஒரு விஷயம் அதுவா தான் இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, நம்மகிட்ட ஒண்ணு பேசுறாங்க. அப்புறம் வெளியில ஒண்ணு காட்டிக்கிறாங்க. அது எனக்கு ஷோ ஃபுல்லாவே நடந்திருக்கு. ஈவன் ஃபர்ஸ்ட்டு அந்த தல டாஸ்க்ல என்கிட்ட பேசும்போது, நான் அவங்க கிட்ட ஒரு ஒரு வார்த்தையும் கேட்டுட்டு, உங்களுக்கு ஓகேவா? சரியா? இத நம்ம பண்ணலாமான்னு கேட்டுட்டு நான் பேசுறேன். அங்க சரின்னு சொல்லிட்டு, வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார்ட்ட நான் ரொம்ப பயந்துட்டேன். என் குழந்தைங்கலாம் பயந்துருவாங்கன்னு ஒண்ணு சொல்லும்போது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னடா! பிகாஸ் நான் வந்து என்னங்க என் அளவுக்கு நான் திரும்பவும் சொல்றேன். என் வயசுல இருக்கிற ஒருத்தவங்க ஆல்மோஸ்ட். ஓகேவா? அவங்க கிட்ட என் அளவு மெச்சூரிட்டி நம்ம எதிர்பார்ப்போம். பெருசா ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு சின்ன பொண்ணு வந்து பயந்து போயிட்டு, நான் இத பயந்துட்டேன்னு சொன்னா கூட, அந்த பொண்ணுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாது. அது பயந்துருச்சுன்னு சொல்லலாம். அங்க இருக்காங்க. அது நான் எல்லாத்தையும் சொல்லி ஒண்ணு பண்ணியிருக்கேன். இங்க வந்து ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈவன் வந்து நாங்க வேற ஒரு டாஸ்க்ல விளையாடும்போது வந்துட்டு, ஜட்ஜஸ் பத்தின சண்டை வந்துச்சு எங்களுக்கு. அப்போ ஜட்ஜ் வந்து நான் சொல்றேன், ஜட்ஜுனா வந்து நியாயமா இருக்கணும் 2 சைடுக்குன்னு. அவங்க சொல்றாங்க, ஜட்ஜுனா நமக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் ஒருத்தவங்கள ஜட்ஜா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாஸ்க்ல அவங்க நடந்துக்கிட்ட விதம், உள்ளுக்குள்ள நடந்துக்கிட்டது, வெளியில வந்து என்கிட்ட நடந்துக்கிட்டது, அதுக்கப்புறம் பேசாம இருந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஈவன் மத்த விஷயங்கள்ல அவங்க ஒரு இடத்துல சாரி, பரவாயில்லடா சாரி அப்படின்றாங்க. வெளியில வந்து நான் அந்த இடத்துல சாரி சொல்லல, இன்னொரு இடத்துல தான் நான் சாரி இது பண்ணேன்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் நான் வெளியில வர்றப்போ கை பிடிச்சிட்டு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் கனி அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட ஒண்ணு சொன்னாங்க. அப்போ கூட நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், ஐயோ இதுவாது உண்மையா இருக்கணும். எனக்கு உண்மையிலே தோணுச்சுங்க. ஏன்னா எனக்கு மனுஷங்க நல்லவங்களா இருந்துட்டா தான் பிடிக்கும்.